பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்லையும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். வெட்கத்தினாலேயும் அவமானத்தினாலேயும் மூடப்பட்டு வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி கூனி குறுகி போயிருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. பாருங்க, எவ்வளோ அருமையான வேதம் முழுக்க நம்மளுக்கு வாக்கு தத்தங்களை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த நாள்லையும் கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து எடுத்து கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், இதெல்லாம் நிறைவேற போகுது, நாட்கள் வரப்போகிறது, இதெல்லாம் நிறைவேறுகிற நாட்கள், காலம் நிறைவேறிற்றுன்னு மார்க்கில் இன்னொரு வசனம் இருக்குது. காலம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த நல்ல போதனைகளை சொல்லும்படியாக தான் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் வெற்றியை எப்படி நம்ம சுதந்தரித்து கொள்றதுன்னு. அவரை துதித்து நாம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா வெற்றியும் நம்மளுக்கு தான். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கும் கூட யோவேல் 2வது அதிகாரம் பாருங்க, யோவேல் 2:19. கர்த்தர் அப்படியே நேரடியாக நம்மளோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். பாருங்க, 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். என்னெல்லாம் கொடுக்குறாருன்னு பாருங்க, தானியம், திராட்சரசம், எண்ணெய், இது எல்லாத்தையும் கொடுக்குறேன், இதனால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இனிமேலும் நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக இருக்க மாட்டீங்க. இவ்வளோ நாள் நிந்தையாக இருந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னொரு வசனம் யோசுவாவில் இருக்குது, எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா நிந்தைகளையும் நம்ம மத்தியிலிருந்து எடுத்துட்டாரு. பாருங்க, இனி வெட்கம் என்பது நமக்கு கிடையாது. இதை நீங்கள் விசுவாசித்து தான் ஆகணும். பாருங்க, 21வது வசனம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், மகா பெரிய தேவன். அவர் ஏதோ சின்ன பொம்மை கடவுள் இல்லை, மகா பெரிய தேவன். அவருடைய கர்த்தத்துவம் இந்த பூமி கொள்ளாது, அவ்வளோ பெரிய தேவன். பாருங்க, அவருடைய கர்த்தத்துவத்தை நம்மளால் அளக்க முடியாது. அவருடைய வல்லமை மகா பெரிய வல்லமை. அவர் தான் சொல்கிறாரு, நம்மளை சிருஷ்டி கர்த்தா தான் சொல்கிறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஜீவனுள்ள தேவன், அவர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனையோ நாட்களாக நீங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் படிச்சிருக்கலாம். இன்றைக்கும் ஒரு புது விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை நம்புங்க. அழுகையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் புலம்பல்களோடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு திரும்பவுமாக இந்த வார்த்தைகளை எடுத்து விசுவாசத்தோடு படித்து பாருங்கள். ஒரு புது அபிஷேகத்தோடு கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய கண்ணீரை எல்லாம், நிந்தை எல்லாவற்றையும் நீக்கி இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ள நான் நிந்தையாக வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு புது அபிஷேகம் இந்த நாளில் உங்கள் மேலே நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமையானது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு எவ்வளோ பெரிய வல்லமை தேவைப்பட்டது. அந்த வல்லமை இந்த வார்த்தைகளில் இருக்குது. மரித்த காரியங்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளில் இருக்குது. இந்த வார்த்தைகளை நம்புங்க. பாருங்கள், 22வது வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இவ்வளோ நாள் எல்லாம் மொட்டை மரமாக இருந்திருக்கலாம்,
எல்லாமே கனி கொடுக்கிற காலம் வந்துருச்சு, காலம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. 25வது வசனம் பாருங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒருவேளை நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் உங்களோட தொழிலில், குடும்ப வாழ்க்கையில், உறவில், கணவன் மனைவி உறவில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உறவை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், என்னத்தை வேணா, மானம் மரியாதை எத்தனையோ இழந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் 10 வருஷம் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், 15 வருஷம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த 15 வருஷத்தினுடைய விளைவை, 10 வருஷத்தினுடைய விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உற்சாகமாக இந்த வார்த்தையெல்லாம் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது பாருங்க. 26வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27வது வசனம் பாருங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். வெட்கம் நம்மளுக்கு இல்லை, வெட்கம் சாத்தானுக்கு. நமக்கு அவருடைய மகிமை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய மகிமையினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும் போது, இப்பொழுது விசுவாசிங்க, அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படும் பொழுது, ஏன்னா நம்ம அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் வெட்கம் என்பது கிடையாது. அதனால தான் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேலே காணப்பட்டது. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது எந்த மகிமையை கொண்டு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரோ, நம்மளை எந்த மகிமையினால் சிருஷ்டித்தாரோ அந்த மகிமை இந்த நாளில் உங்கள் மேலே காணப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால நான் உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த அபிஷேகத்தையும் பேசுகிறேன். அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே வரும்போது, அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்படும் பொழுது எல்லா வெட்கமும் மறைந்து போகும், எல்லா வியாதிகளும் மறைந்து போகும், பலவீனங்கள் மறைந்து போகும். எந்தெந்த இடத்துல எல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அதுக்கு பதிலாக பயங்கரமான அவருடைய மகிமை உங்களை மூடக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு ஒரே வார்த்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவே, உங்களுடைய மகிமை என் மேலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் மகிமை என் மேலே. மோசே அதுதான் ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன்? இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துட்டீங்க, இனி என்ன நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரின் யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் இருக்குது. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, ஆண்டவரோட பேசும்போது ஆண்டவர் அதை தான் சொன்னார். மோசே, என்னுடைய மகிமையை நான் உனக்கு காணப்படுவேன், என்னுடைய மகிமை உன் மேலே காணப்படும். கண்மலையில் ஒரு வெடிப்பு, ஒரு இடத்த உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன், அந்த இடத்துல வந்து நெல்லு, என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய கரம் உங்களை மூடுகிறதா இருக்கிறது. அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படுகிறதா இருக்கிறது. உங்களுடைய வெட்கம் எல்லாம் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் ஒளிந்து போச்சு. இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக இருக்க மாட்டீர்கள். ஏன்னா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு கர்த்தர் மறுமொழி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். திரும்பவுமா எடுத்து படிங்க, விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்கள், ஊழியக்காரர்களை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள்னு நேற்று நம்ம வாசித்தோம் பாருங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மேலே உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை, மோசேயை மூடின அவருடைய மகிமை உங்கள் மேலேயும் மூடும். மோசேயினுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்கக்கூடாது இருந்ததான். அவ்வளோ ஒரு பிரகாசம். இந்த நாளில் அந்த பிரகாசம், அந்த மகிமை, அவர் நம்மளை சிருஷ்டிக்கும் போது எப்படி அவருடைய சாயல், அவருடைய ரூபம் நம்ம மேலே காணப்பட்டதோ, இன்றைக்கு அதே மகிமை நம்ம மேலே காணப்படும்படியாக வார்த்தைகளை விசுவாசிப்போம், நம்புவோம், சந்தோஷமாக இருப்போம். இந்த நாளில் உங்களுடைய எல்லா விதமான நிந்தைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.